ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இதனால உங்களுக்கும் நேரம் மிச்சமாகுங்க. அதனால இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முழு பலன்களையும் நீங்கள் அப்போதான் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் வாஸ்து நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. அந்த மாதிரி கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஆனா 9ஆம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இந்த நாள் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து மிகச்சிறப்பான வகையில் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாளாக நீ அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்களது வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானதுங்க. ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய யோகம் இருக்கிறது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, யாருக்கூடையும் விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. வார்த்தைகளுக்கு அணிவா அன்பாக பேசணும். அப்படி பேச முடியாத சூழல் இருக்கு, நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க, மற்றவங்க உங்களை சில தவறான வழிகாட்டுதல் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக கோவப்பட்டு கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாதுங்க. கொஞ்சம் வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். அது முதலாவது விஷயம். மேலும் நீங்கள் யாருக்காக நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது பணத்தை கடனாக வாங்கி கொடுக்கறது போன்ற வேலைகள்லாம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான வேலைகள்லாம் நீங்கள் பொறுப்பேற்று செய்யப்படுறதை நீங்கள் தவிர்த்துறது நல்லதுங்க. அதன் மூலமாக பல சங்கடங்களையும் தவிர்க்க முடியும். இன்றைய தினம் அருமையான ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நிறைய பணம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க. ஏன்னா பணம் தேவையில்லாத சில செலவுகளுக்காகவும் அல்லது சில தவறான முதலீடுகள் காரணமாக ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பணத்தை எந்த விஷயத்துல செலவழிக்கீங்க அப்படின்றத ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளே செய்யாம பணத்தை பத்திரப்படுத்துனீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல்ல சந்தோஷம் இன்னும் அதிகரிக்க நண்பர்களே. எந்த முதலீடும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். சில பேர் உங்க ஆசையை தூண்டி விட்டு இந்த இதில் முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைக்குன்னு சொல்லி கோடிக்கணக்கில் நம்பர் சொல்லி உங்களை ஆசையை தூண்டி விடுவாங்க. அதுக்கெல்லாம் மயங்கி போய் நீங்கள் எந்த ஒரு முதலீடும் இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க. பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் குறித்த இன்றைய தினம் உங்களது மனத்தெளிவு அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க. அதனால இன்றைய தினம் நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும். யாருக்கையும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது மாதிரி எந்த விதமான நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். மேலும் பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல இன்னைக்கு குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. அதன் மூலமாக பல நிம்மதியான நல தருணங்களை அனுபவிக்க முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பணம் சம்பந்தமான விஷயங்கள் எந்த சங்கடமும் இல்லாமல் நீங்கள் ஸ்மூத்தாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி நீங்கள் இன்றைய தினம் சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க. உங்கள் வழக்கமான பணிகளை தொடர்ந்து செய்யலாம், அதில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் உங்கள் அனுபவம் வாய்ந்த பணிகளை தவிர புதுசாக இன்னைக்கு நான் ஆரம்பித்து பார்க்குறேன், சும்மா ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களது சிந்தனை அவ்வளவு தெளிவாக இருக்காதுங்கிறதுனால நீங்கள் பெஸ்ட்டாக உங்களுடைய எஃபர்ட் போட முடியாது. ஆனால் நீங்கள் இன்னும் 2 நாள் கழித்து நீங்கள் உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வேறு லெவலில் அது சிறப்பாக கை கொடுங்க. அதனால் இன்னைக்கு அது உங்களுக்கு உகந்த நேரம் இல்லை. அதனால புதிய முயற்சிகளை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நல்ல நாள் இல்லைங்க. கொஞ்சம் நீங்கள் அதில் கூடுதல் கவனம் செலுத்தி அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனசில் கவலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் அனுமதிக்க கூடாது. நீங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்கிற ஒரு பாசிட்டிவான நேர்மையாக எண்ணங்களோடு செயல்படணும். உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணுங்க. அதன் மூலமாக தவறுகள் குறையும். அதனால் உங்களுடைய கான்ஃபிடென்ஸும் அதிகமாக நண்பர்களே. கவலைகள் மறையக்கூடிய வகையில் நீங்கள் நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னா உங்கள் காரியங்களை கவனமாக இருக்கணும் நண்பர்களே. சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனம் போகக்கூடாது. மனதில் ரொம்ப தைரியத்தையும் நல்ல ஒரு திடமான நல்ல ஒரு உறுதியான ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறைந்த காதல் உறவில் இன்றைய தினம் நீங்கள் நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. உங்கள் காதலருடன் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள முடியும். அதற்கான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன விஷயங்களையும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்திக்கணும். வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் நண்பர்களே. அது மட்டும் இருந்துட்டிங்கன்னா காதல் வாழ்க்கை இன்றைய தினம் அழகாக மாறும். நல்ல ரொமான்டிக் உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம்
நீங்கள் ஏதாவது புதுசாக சிந்தனை உள்ள நபர்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நல்ல சிந்தனை வளம் மிக்க நபர்கள் கூடவே அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் நல்ல ஒரு நன்மைகள் அதன் மூலமாக ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமாக அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களை கூட இருக்கக்கூடிய நபர்கள் யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் சரியான நபராக தேர்ந்தெடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது. அப்படி சில தவறான வழிகாட்டுதல் செய்கிறவங்க அல்லது எப்போ பாரு புலம்பிகிட்டே இருக்காங்க, நெகட்டிவான சில விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது நண்பர்களே. அப்போ தான் உங்களுடைய ஏக்க கனவுகளை நீங்கள் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். உங்கள் காரியங்களை வெற்றிகளை பெறுவதற்கான உங்களது கூட இருக்கக்கூடிய நண்பர்களுடைய கூடுதல் அறிவும் உங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸோ உங்கள் குறைபாடுகளை நீங்கள் சரி செய்வதற்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. நேரமளமே ரொம்ப அவசியம். உங்கள் காரியங்கள் வழக்கமான காரியங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் எழுதி வைத்துக்கொண்டு எந்தெந்த காரியங்களை இன்றைக்கி முடிக்கணுங்கிற ஒரு ஷெட்யூல் போட்டுக்கொண்டு ஒர்க் பண்ணுங்கள். இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறும் நண்பர்களே. திருமணம் ஆனவர்களுக்கு கடந்த சில நாட்களாக திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாமல் போயிருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையுங்க. எனவே சிறந்த ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள். உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரோக்கிய குறைபாடுகள் தரக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பத்திரமா பாதுகாங்க. முன்கூட்டியே ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. அலுவலக பணிகளை உங்களோட பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கினாலும் உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருங்க. எந்த விதமான கடுமையான வார்த்தைகளும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலையில் உண்டு, உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு என்று உங்கள் அலுவலக பணியில் மட்டுமில்லை உங்கள் வியாபாரத்திலும் சரி, குடும்ப உறவுகள் மத்தியிலும் சரி நீங்கள் இருந்து கொண்டால் இன்றைய தினம் அழகாக மாறும் நண்பர்களே. யோசித்து நிதானித்து செயல்படுங்க. செலவுகளை குறைச்சிக்கங்க. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் நெருக்கமானவர்களிடம் கூட்டாளிகள் முதற்கொண்டு எல்லாரும் கூட இன்னைக்கு அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பெருமைக்காக வீண் செலவு செய்யக்கூடாதுங்க. பணத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் சில்வர் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 5 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் மனசுல குழப்பங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடாதுங்க. நல்ல நபர்களை கூட வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஆலோசனைகளை தரக்கூடிய நபர்கள் கூட வச்சுக்கிட்டு அவர்கள் ஆலோசனை பிரகாரம் நடந்து கொள்வது நல்லது. அதன் மூலமாக பல குழப்பங்களிலிருந்து நீங்கள் சமாளிக்க முடியும் நண்பர்களே. ஏன்னா மனதில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லது. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்கங்களில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. அவசரப்படக்கூடாது. நிதானித்து யோசித்து செயல்பட்ட வெற்றிகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இருந்தாலும் பயணங்களின் போது உங்கள் உடம்பில் மீது கவனமாக இருக்கணும் நண்பர்களே. மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணுறது, மற்றவங்க விஷயங்களை போய் நீங்கள் மூக்க நுழைக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது. நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள். இன்றைய தினம் நீங்கள் பழகக்கூடிய விதத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. அவசரப்பட வேண்டாம். யாரையும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஏளனம் செய்து விட வேண்டாம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் பணி நிமித்தமான விஷயங்களை நீங்கள் யார் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. அது உங்கள் அலுவலக பணிகள் ரீதியாக இருக்கலாம் அல்லது வியாபார பணிகள் ரீதியாக இருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை யார் கூட நீங்கள் சீக்கிரட்டை ஷேர் பண்ணிக்க கூடாது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு காரியங்களில் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படுறதுனால நீங்கள் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி காரியங்களை முடிக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் கவனத்தை சிதற விடாதீங்க. பொருட்களின் மீது தனி கவனம் செலுத்தி உங்கள் உடம்பின் மீது கவனம் செலுத்தி. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.